வணக்கம் தமிழா. எங்கிட்ட இருக்கிறது Lenovo Tab M11 டேப்லெட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட் வந்து பென்னோடி வருதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு இந்த பென்னும் கிடைக்குது. இதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இந்த டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட்டில் கொண்டு வராங்க. Wifi ஒன்லி மாடலும் இருக்குது, சிம் போடக்கூடிய மாடலும் இருக்குது. Wifi ஒன்லி மாடல் வந்து 15,000 கிட்ட இருக்குது. சிம் மாடல் வந்து 4G சிம் போடலாம். அது வந்து ஒரு 19,000 கிட்ட வருது. விலைகள் மாறலாம். பைலிங் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் விட்டுருக்கேன். ஸோ லேட்டஸ்ட் ப்ரைஸ் அதில் நீங்கள் பார்த்துங்க. இப்போது இந்த M11 எப்படி இருக்குங்கிறத இந்த பதிவில் நான் வந்து பார்க்கலாம். இது வாங்கலாமா வேண்டாமான்னு இதை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேப் M11 வந்து இந்த மாதிரி பாக்ஸில் வந்து பண்ணியிருக்காங்க. பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10.95 inch IPS டிஸ்பிளே, ஆக்டா ப்ராசஸர், ஆல் டே பேட்டரி லைஃப், சப்போர்ட் பென் ரைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், டால்பி அட்மாஸ் அப்படிலாம் போட்டிருக்காங்க. இப்போ பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். உள்ளே வந்து உங்களுக்கு வந்து இந்த டேப்லெட் இருக்குது. எங்கிட்ட இருக்கிறது க்ரீன் கலர் வேரியண்ட். இது வந்து ஒரு கிரே கலர் வேரியண்ட்டும் கிடைக்குது. டிசைன் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளே வேரியண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பென் வந்து உங்களுக்கு வந்து பாக்ஸில் தராங்க. இது வந்து பேட்டரியில் ஒர்க் ஆகுது. ஸோ பேட்டரியும் இருக்குது. பென் பற்றி சொல்கிறேன், ஃபீச்சர்ஸ்லாம் பற்றி நான் சொல்கிறேன். வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம் எஜெக்டர் பின் தந்திருக்காங்க. 10 வாட்ஸ் சார்ஜர் இருக்குது. இந்த டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா 15 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் உண்டு. பட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து 10 வாட்ஸ் சார்ஜர் தராங்க. அப்புறம் USB Type-C கேபிள் இருக்குது. ஸோ இதான் வந்து Lenovo Tab M11. பார்த்தீங்கன்னா தின்னாக தான் இருக்குது. 7.15 mm திக்னஸ், 465 grams வெயிட்டில் வந்து இதை பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் 2 ஸ்பீக்கர் தந்திருக்காங்க. பவர் பட்டன் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ குவாட் ஸ்பீக்கர்ஸ் தராங்க. டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட இது வருது. அப்புறம் USB Type-C போர்ட் வந்து இங்கே இருக்குது. இங்கே கார்னரில் ஆடியோ ஜாக் வந்து தந்திருக்காங்க. ரவுண்டட் கார்னர்ஸ் இருக்குது. மேல் பக்கம் வால்யூம் பட்டன், மைக் மற்றும் சிம் ட்ரே இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் மைக்ரோ SD கார்டும் போட்டுக்கலாம். LTE வேரியன்ட் வாங்கினீங்கன்னா சிம்மும் போட்டுக்கலாம், 4G சிம். பட் Wifi ஒன்லி மாடலில் மெமரி கார்டு மட்டும் போட முடியும். ஸோ டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு டீசெண்டான ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஹோல்ட் பண்ணதுக்கும் நல்லா இருக்குது. டிசைன் டூவல் ஷேடு வந்து தந்திருக்காங்க. ஸ்ட்ரிப் ஒன்று இப்படி இருக்குது. இப்போ கேமரா வந்து இங்கே தந்திருக்காங்க. 13 மெகாபிக்சல் கேமரா இங்கே இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கிடையாது, பட் ஃபேஸ் ரெகக்னிஷன் உண்டு. அப்புறம் பேட்டர்ன் லாக், அதில் பின் லாக் அதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இதோட டிஸ்பிளே வந்து பார்ப்போம். 10.95 inch டிஸ்பிளே, கிட்டத்தட்ட 11 inch டிஸ்பிளே வந்து தராங்க. IPS LCD டிஸ்பிளே இது. 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடு வருது. 400 nits பிரைட்னஸ் வந்து கிடைக்குது. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு டிஸ்பிளேயாக தென்படுது. ஓகே, இந்த ஒரு டீசனான ஒரு டிஸ்பிளே வந்து தந்திருக்காங்க. டிஸ்பிளே செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடாப்டிவ் பிரைட்னஸ் இருக்குது. ஸ்க்ரீன் கலர் மோடு வந்து வைப்ரண்ட் ஸ்டாண்டர்ட் தந்திருக்காங்க. கலர் டெம்பரேச்சரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஸ்டாண்டர்ட், வார்ம், கூலுக்கு. அப்புறம் ரீடிங் மோடு தந்திருக்காங்க. ஸோ பொதுவாக டேப்லெட் யூசர்ஸ் வந்து இதில் வந்து ரீடிங் பண்ணுவாங்க. PDF ஃபைலை ஏதாவது நீங்கள் புக்ஸ் வந்து இதில் ரீட் பண்ணுறீங்கன்னா ரீடிங் மோடில் வந்து கலர் எஃபெக்ட் மற்றும் பிளாக் அண்ட் ஒயிட் எஃபெக்ட் தந்திருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட் எஃபெக்டை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். அதாவது புக்கு படிக்கும்போது எப்படி மோனோக்ரோமேட்டிக்காக இருக்குமோ அதே மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து ஃபீல் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். பர்சனல் கஸ்டமைசேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அங்கே போய் நீங்கள் வந்து நிறைய தீம் ஆப்ஷன் தந்திருக்காங்க. ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து சிஸ்டம் தீம் கலர் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த செட்டிங்ஸ் வந்து இந்த கஸ்டமைசேஷன் ஆப்ஷனில் தந்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட் வந்து மீடியாடெக்கோட ஹீலியோ G88 ப்ராசஸரில் பவர் ஆகுது. கொஞ்சம் பழைய ப்ராசஸர் தான் இது. 8GB RAM, 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் ஓரியன்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் எதிர்பார்க்க முடியாது. கேஷுவல் கேம்ஸ் விளையாடலாம். நீங்கள் இன்டென்சிவான PUBG, கால் ஆஃப் டியூட்டி இந்த மாதிரி ஹெவி கேம்ஸ் விளையாடிங்கன்னா ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து ஃப்ரேம் ட்ராப்ஸு, கொஞ்சம் பிளாக்லாம் வந்து தென்படும். பட் கேஷுவல் கேம்ஸ் ஷார்ட் டேர்ம் விளையாடுறதுக்கு ஓகே. ஒரு நார்மல் யூஸுக்கான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் வந்து எதிர்பார்க்கலாம். ப்ரௌசிங் பண்ணுறதுக்கு, ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதுக்கு, மீட்டிங்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, வீடியோஸ் பார்க்குறதுக்கு, கேஷுவல் கேம்ஸ் விளையாடுறதுக்கு அதுக்கு வந்து இது வந்து ஓகேவாக இருக்கும். குவாட் ஸ்பீக்கர்ஸ், அதாவது 4 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. சவுண்ட் செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டால்பி அட்மாஸ் வந்து தந்திருக்காங்க. அதில் வந்து டைனமிக், மூவி, மியூசிக் அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ PC மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் இப்போ எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் விண்டோஸ் டெஸ்க்டாப்பில் உள்ள UI மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. இங்கே நான் போய் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸிட், திரும்பவும் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸுக்கு நீங்கள் போயிடலாம். ஸ்பிளிட் விண்டோஸ் சப்போர்ட் இருக்குது. 2 ஃப்ளோட்டிங் விண்டோஸும் ஓப்பன் பண்ணி சைமல்டேனியஸாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ மல்டி டாஸ்கிங்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த பென்னுக்கு வருவோம். பென்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டன்ஸ் எதுவும் இல்லை. ப்ரெஷர் சென்சிட்டிவ் பென். நெபோன்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதில் போய் நீங்கள் வந்து ட்ராயிங்லாம் வந்து யூஸ் பண்ணலாம்.
அப்புறம் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் கன்வெர்ட் தந்திருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கலாம், பெண்ணை வச்சு நீங்கள் எழுதுறீங்க, அதை நீங்கள் டெக்ஸ்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ பென் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து நல்ல ஒரு அடிஷன். தனியாக நம்ம வந்து பென் வாங்கண்டாம். கேமரா பொறுத்த வரைக்கும் பின்பக்கம் வந்து 13 மெகா பிக்சல் கேமரா தந்திருக்காங்க. ஃப்ரண்டில் வந்து 8 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. முன்னாடி மாதிரி யாருமே இப்போ வந்து டேப்லெட்டை வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறது கிடையாது, பார்த்துருக்கவே மாட்டேங்க இப்போல்லாம். பட் ரியர் கேமராவை விட ஃப்ரண்ட் கேமரா வந்து நீங்கள் வந்து ஒரு ஆன்லைன் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுறீங்க, வீடியோ கால் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து ஃப்ரண்ட் கேமரா வந்து டீசெண்டான அவுட்புட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 7040 mAh பேட்டரி தந்திருக்காங்க. 10 வாட்ஸ் சார்ஜிங் டைம் ஆகும் சார்ஜ் பண்ணுறதுக்கு. பட் நீங்கள் வந்து இப்போ ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு 4 hours 5 hours ட்ராவல்லாம் இருக்குன்னா வந்து உங்களுக்கு படம் பார்க்குறதுக்கு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஓகே. ஒரு 7 ஹவர்ஸுக்கான பேட்டரி லைஃப் வந்து இதில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இதான் வந்து Lenovo Tab M11. இப்போ இது வாங்கலாமா, வேறு என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ரெட்மி பேட் SE வந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா 8GB 128GB மாடல் வந்து கிட்டத்தட்ட சேம் விலை தான். பட் அதில் வந்து பென் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் கிடையாது. பட் சிப்செட் வந்து இதை விட கொஞ்சம் பெட்டரான சிப்செட் வந்து அதில் தராங்க, Snapdragon 680 அதில். பட் அது வந்து Wifi மாடல் மட்டும் தான் கிடைக்குது. இப்போ சிம்மும் போடணும்னு நினச்சிங்கன்னா Realme Pad X இருக்குது. அதில் வந்து ஒரு நல்ல ஒரு சிப்செட் வந்து தராங்க, Snapdragon 695. ஒரு இதேக்கான விலைக்கு அதுவும் வாங்கலாம். 5G சிப்செட் வராது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இது வந்து Lenovo Tab M11 ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது, டீசெண்டான டிஸ்பிளேயும் தந்திருக்காங்க, அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து பென்னும் கிடைக்குது. இந்த டேப்லெட் பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.